கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். எரேமியா 1:12 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், தீவிரமாய் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டா அதை நிறைவேற்றாம அவர் சும்மா இருக்கவே மாட்டார். வசனம் தெளிவுபடுத்துகிறது, அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு எதனா செய்யணும் அப்படின்னும் பொழுது ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணிடுவோம்னா மறந்துடுவோம். நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க, ஆனால் அது நம்ம வேலை காரணமாக சூழ்நிலை காரணமாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம மேலே கண்களை வைத்து நமக்காக ஒரு காரியத்தை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வைராக்கியமாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தாய் மறந்தாலும் யார் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம தாய் தகப்பன் மாதிரி சொல்லுவோம், சூழ்நிலை சரியில்லை, அதனால் இந்த விஷயத்தை நல்லா செய்ய முடியல அப்படின்னு. ஆனால் நம்முடைய பரிசுத்த பிதாவான தேவன், காற்றையும் கடலையும் படைத்த தேவனுக்கு எந்த சூழ்நிலையும் தடையே கிடையாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறலையே, லேட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அவர் சொன்ன வார்த்தை ஏதோ மனுஷங்க பேசினதல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் பேசின வார்த்தை. ஆமென். உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் எதிர்காலத்துக்காகவும் அவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்ற கர்த்தர் இன்னைக்கே அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை செய்து முடிக்கும் வரை அவர் உங்களை மறக்கவே மாட்டார். விசுவாசத்தோடு காத்திருங்க, அவர் அதை தீவிரமாய் செய்து முடிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.